வந்துருச்சு ஏற உண்டு. சீக்கிரம் போட்டுக்கிட்டா பாப்பா சீராளம். இதாப்பா மாரிமல் தானே கண்டு போ. அப்புறம் வாங்கண்ணே வந்து 2 நாளா ஏன்டா நீ விலையிலுக்க வரல? கொஞ்சம் பேசுவோம். என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. உண்டா பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்லக்கூடாது. நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல. கொடுங்க கொடுங்க. ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு. ரொம்ப தென்னாவட்ட வராயா? ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்துல இருந்து நாயிடுத்த சண்டை போட்டியாமே. கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ. தெரியுதா? இல்லைன்னா நடந்து காட்டு. இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க. புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க. உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா? இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல. என்ன மச்சான் எழுத்து பேச? ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல வாங்கிப்போ. நான் ஊட்டாட வந்தேன். ஓஹோ பறிச்சுட்டு போறியா? இரு இரு எங்க முதலாளிகிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க? குளிக்கலையா? வேலை போச்சு இல்ல அதனால கவலையா குஞ்சு இறங்குறாரு. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது. இந்த குளத்தோட குளிக்க முடியாது. வாங்கடா போக்கு பசங்க. என்ன சுசே? அந்த மளிகை கடை பக்கிரசாமி உங்க அம்மாவை கெட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது? அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா அந்த மளிகை கடை பக்கிரசாமி உங்களை திட்டினானாமே. நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம் அவன் கடையில போய் சண்டை போடாதப்பா. போயிட்டு போறா. செல்வம் 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 பக்கிரசாமி என் கதிரிகா போச்சு கதிரிகா போச்சு. ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பார்த்து என்ன சொன்னேன்? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறதானேன்னு உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு குடலை உருவி மாலையா போட்டுருவேன். என் குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குத்தான் நமக்கு நல்ல காலத்தை தர போறாரோ. அம்மா கொஞ்சம் சாதம் வேணுமா? இந்த ஜெயா சாப்பிடு. வேண்டாண்ணா நீயே சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா. நம்ம கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். ரொம்ப திமிருதான். பணம்
பணம்னு பைத்தியக்காரத்தனமா இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல காரை மேல ஏத்தட்டுமா? என்ன சொன்ன? திமிரு, பணத்திமிரு பேசுறேன். ஏய், கார்ல ஏறாத. ஏறாதேனா? ஏய் 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 சொல்றத கேளு. ஏய் உன்னதான். அழகான கிராமத்துல அலுங்காம குலுங்காம ஆட்டம் போடுற மான்குட்டியே, சாயாத கொம்பிரண்டு இல்லாத மான்குட்டியே, நீ தகராறு பண்ணாத வாயாடி பெண்குட்டியே. யார பார்த்து என்ன பாட்டு பாடுற? உன்னை என்ன செய்ய பாரு. என்ன 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 பண்ண போறீங்க? ஒன்னு செஞ்சுட்டு சொல்லுங்க, இல்ல சொல்லிட்டு செய்யுங்க. யூ 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 என்ன யூ 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 யூ? பார்த்தா பசு மாதிரி இருந்துகிட்டு பார்த்தா பார்வைக்கு பசுதான், நான் பாஞ்ச பயங்கர புலிதான். பார்த்தா பார்வைக்கு பசுதான், நான் பாஞ்ச பயங்கர புலிதான். நான் இப்ப தாண்டி ஏறி வாரேன் பாரு மேல, அந்த நேரத்துல கெட்டி மேளத்துல என் கழுத்துல நீதான் போடணும் மாலை. பார்த்தா பார்வைக்கு பசுதான், நான் பாஞ்ச பயங்கர புலிதான். Your country, idiot, rubbish. நாங்க கூழுக்கு அழுகிற ஏழைங்க, உங்க கூலிக்கு உழைக்கிற கோழைங்க. நாங்க கூழுக்கு அழுகிற ஏழைங்க, உங்க கூலிக்கு உழைக்கிற கோழைங்க. நாங்க நினைச்சாலே நாட்டுல நடப்பு மாறாதோ. ஏய், நாங்க துணிஞ்சாலே உலகில நன்மை சேராதோ. பார்த்து இருக்கோம், வழி பார்த்து இருக்கோம், எங்க காலத்தை நேரத்தை பார்க்கணும் நீங்க. பார்த்தா பார்வைக்கு பசுதான், நான் பாஞ்ச பயங்கர புலிதான். நான் இப்ப தாண்டி ஏறி வாரேன் பாரு மேல, அந்த நேரத்தில் கெட்டி மேளத்தில் என் கழுத்துல நீதான் போடணும் மாலை. நீத்தரா நீத்தரா ஏண்டா எங்க முதலாளி அம்மாவே விரட்டி கண்ட இடத்துல இடிச்சு பார்த்தா பாடுறேன். இது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சது. உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட ஆரம்பிச்சு முடிய பாரு, கண்ணை நோண்டிடுவேன். சோத்துக்கு காஞ்ச பயலுக்கு வாய் நின்னுதாடா. வாயே அண்ணே, வாய் மட்டுமா நீளும்? இப்படியே நீ பேசிட்டு போனா என் கை நீளும். அப்புறம் உங்களை அரஞ்சண்ணா எங்க பாமர வாழ்க்கையில் ஆட்டரி, தினம் பகலிலையும் நடுராத்திரி. எங்க பாமர வாழ்க்கையில் ஆட்டரி, தினம் பகலிலையும் நடுராத்திரி. நாங்க உழுதாத்தான் ஏழடி வயத்து பசி அடைஞ்சோம். நாங்க விதச்சாத்தான் நாட்டுல உனக்கு ருசி தெரியும். பொறுத்து இருக்கோம், ரொம்ப பெருத்து இருக்கோம். நாங்க போடுல வெளுக்கண்ணு நீங்க. பார்த்தா பார்வைக்கு பசுதான், நான் பாஞ்ச பயங்கர புலிதான். நான் இப்ப தாண்டி ஏறி வாரேன் பாரு மேல, அந்த நேரத்தில் கெட்டி மேளத்தில் என் கழுத்துல நீதான் போடணும் மாலை. பார்த்தா
நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோவமா போகுது, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஆபத்து. ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புழிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலக்கா விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலைஸ்தானே ஜானந்து பையன் செல்வான், அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 ரூபா நோட்டு. என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா, இல்ல உள்ள மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம். மாமச்சான், அந்த ராஸ்கலை சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க, அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கைய கால தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டுலாம் உடனே என்ன புல்லு. ஏமாச்சா, என்ன இந்த பயல இங்கேயும் காணமே? ஆமா, இந்த வழியா தானே வந்தா அவனும். எங்க அவனை காணோம்? காத்தால கலந்துட்டானா? ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் மச்சான், ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கிறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. ஆமா, இங்க வில்லுப்பாட்டா நடத்துறான், முண்டகா அடிடா. என்னக்கா, என்னாச்சு? அக்கா, பவானி, என்னம்மா ஏம்மா அழற? என்னாச்சு? பவானி, ஏம்மா அழற? என்ன நடந்துச்சு சொல்லும்மா. நீங்க சீதனமா கொடுக்கறேன்னு சொன்ன 3 பவுன் நகைய கொடுக்காதால அவரு ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கனவு முடிஞ்சு போச்சு. உங்க ஆத்தா நினைச்சாடா? ஏய், 3 பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். ஏய் கனியனே, ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? போடி. 3 பவுனோட வந்தாத்தான் என் மூஞ்சில முடிக்கலாம். என்ன புடி போய் தொலை. ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ 3 பவுன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு. நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரனாக முடியாது.
நான் பட்டணத்துக்கு போகணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். மெட்ராஸ் போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் அரை மணி நேரத்துல வரும்பா. செல்வ நம்பியார், இதுல நிறைய அபின், வாட்சஸ், கேசட்டு எல்லாம் இருக்கு. பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கிறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6, 2வது குறுக்கு தெரு, அசோக் நகர். இது என்ன ஊரு? முள்ளப்பட்டனுங்க. கதவை தரையா? திறக்க மாட்டேயா? கதவை தரையாங்கிற? அட இடம் இல்ல, போயிருங்க. ரயில் புறப்படும் போது கதவை தரையா? ஏற்கனவே ஒவ்வொரு மாதிரி திங்கிட்டு இருக்காங்க. ஒப்ப முடியல, வாயில முடிச்சு சும்மாரியா? மொட்டை அடுத்த வண்டி மாதிரியா? நீ சும்மாடா. கதவை திறக்கிறியா? என்னையா மிரட்டுற? கதவை திறக்கிறியா? திறக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? நீ ரவுடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. எந்திர வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம்னு மிரட்டி பாக்குறியா? ஏதாவது பேசின ஜன்னல் வழியா தூக்கி வெளியே வீசி இருக்கிறது. தம்பி பொறுமை, ரயில விட நீளம். என்ன நடந்துச்சு? முதல்ல எழுத குடுறா. தலைவர் சொல்லிட்டாரு, உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. 3 நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு பொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வர. ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், ஷாபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம, காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ லோ லோன்னு அலைகிறாங்க. உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டிய? இல்ல. வித்தவ டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவ. உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேனா சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவ. தெரியா? வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா? Follow me. Yes, sir. இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். சார், உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பை தான் இருக்கு. சார், என் சூட்கேஸை திறந்து காட்டணுமா? பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன். புட்டி புட்டி.
ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுக்குள்ள கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த பொட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பாஸ்டர். முதலாளி, நான் சொல்றது பொட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். Get up. ஏய், இவன் கை காலெல்லாம் கட்டி இருட்டு ரூம்ல கொண்டு போய் தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காதீங்க. ஏய், புடிச்சு கட்டுங்கடா. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கான்னு பாரியா? சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? பொருள்லாம் சரியா இருக்குங்க. மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 years அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல, என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ. ஹலோ டார்லிங், நான் பிரபு வந்திருக்கேன். ஹாய் டார்லிங். வரேன். இந்த பங்களாவத்தை என் கங்காவுக்கு just 2 months before வாங்கினேன். எப்படி இருக்க? ஃபைன். மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். ஆஃப் கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா, உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடனத்தை பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டார்லிங், 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யார் முன்னாடி ஆட விரும்பல. இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான். நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டார்லிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் half an hourல சிலோன்ல இருந்து கால் வரும். நான் போறேன். ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமா? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜாகுட்டி, நீ சொன்னதான்டா கரெக்ட். நீ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பிள் தான் சாயணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும். நான் மட்டும் தான்
கச்சத்தீவில் கை வச்சு பாரு கன்னித்தீவில் நீ சொர்க்கம் தேடு அடவாயா ராஜாவே கப்பலாடி நங்கூரம் போடு கச்சத்தீவில் கை வச்சு பாரு கன்னித்தீவில் நீ சொர்க்கம் தேடு முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கிறான், போட்டோவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டும் டும்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டூல், நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் இருப்போம். நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட்கேஸ் தருவாங்க,